Taste the Daily. ஸ்டாலின் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்காக எதையும் செய்யாமல் விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கிணத்துக்கடவு பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, ஸ்டாலின் அரசு மக்களுக்காக எதையும் செய்யாமல் விளம்பரத்தை மட்டும் நம்பி ஆட்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில்தான் எண்ணற்ற திட்டங்களும் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கழக அமைப்பு செயலாளரும் கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினருமான சே. தாமோதரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமலை சண்முகம், விவசாய அணி மாவட்ட செயலாளர் மகாலிங்கம், மகளிர் அணி தெற்கு மாவட்ட செயலாளர் கண்ணம்மாள், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் மற்றும் கழக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திமுக ஆட்சியில 4 வருஷமா இந்த வேலை நடக்கல, இனி நடக்க போறதில்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வந்தாதான் மீண்டும் மக்களுக்கும் சரி கண்டிப்பா எல்லா திட்டங்களும் வரும். நீங்க திமுக பார்த்தீங்கன்னா தெரியும், நீட் ஒன்று ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்து 600க்கு மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்க எடப்பாடி இருக்காங்க. அது ஒரு மருத்துவக் கல்லூரி, இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த நம்ம கோவை மாவட்டத்தில் இவ்வளவு பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குள்ள திட்டம், இத்தனை திட்டம் இருக்குதுன்னா எடப்பாடி இருக்காரு. கேட்டது போல கொடுத்தாரு. அம்மா இருக்கும்போது கேட்டது கொடுத்தாங்க. எடப்பாடி வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை போட கொடுத்தாரு. திட்டமான திட்டம் சாதாரண திட்டமா? ஆனமலை எல்லாரும் திட்டம் கமிட்டி போட்டார். நானும் கூட போனேன், கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்க போனேன். 2 முறை போனோம். ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா கேட்டது பூரா கொடுத்தார். ஆகவே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அத்தனை மக்களும், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள், திமுக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறார். அதிமுக ஆட்சி வர வேண்டும். நம்ம யாரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் சொன்னீங்க நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும். எல்லாம் இங்க வந்தாலும், ஒரு கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி, பொதுக்கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, தயவு செஞ்சு கூட்டணி அமைங்க, தயவு செஞ்சு எப்படியோ பிஜேபி சேருங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. எங்கிட்டே சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்களா இல்லையா? நீங்க எதிர்பார்த்த கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருக்கோம், எடப்பாடி அமைச்சிருக்க தலைமையில. இது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான கட்சிகள் கூட்டணியில் வரப்போகுது. எடப்பாடி தலைமையில இன்னும் அதிகமான கட்சிகள் வரப்போகுது. திமுக சொல்றது போல இல்ல, 200 தொகுதி மேல் வெற்றி பெறுவோம். 200 தொகுதி கணக்கு வச்சுக்கங்க. வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். எங்க பார்த்தாலும் கொலை பாத்தீங்கன்னா, நீ பக்கத்துல பல்லடத்துல, திருப்பூர் பக்கத்துல வயசானவங்கள நீ அடிக்கடி ஒரு குரூப் வந்து கொண்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம மாவட்டத்துக்கு போகிறது. ஆகவே இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்க பார்த்தாலும் கொலை. யாருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த ஆட்சி போக வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க.